வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ண போறோம். மண்டே ஸ்பெஷல். சண்டே ஒன்றும் சமைக்கல, அதனால மண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ வீடியோ கூட அம்மா சமைக்க போகிறாங்க. ஒருத்தன் வெளில உட்காந்து இப்போ பண்ணிக்கிருக்கான் லேப்டாப்பில். எடிட் பண்ணிட்டு இருக்கான், வீடியோ எடிட் பண்ணுறான். ஓகே, லேப்டாப்பில் எடிட் பண்ணுறானா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எடிட் பண்ணுற பேர். ஃபோன் இங்கே இருக்குது, லேப்டாப்பு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? நெய் பார்த்தீங்கன்னா உள்ள நாங்கள் 3 ஸ்பூன் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இந்த போட்டுக்கலாம். கரண்டி எடுத்து பச்சை மிளகா கொட்டிக்கலாம். 5 எடுத்துருவோம். நல்லா கிண்டிக்கலாம். இதை இல்லை நான் முழுசாக போட்டிருக்கோன்னு நினைக்காதீங்க, நடுவில் கிள்ளி இருக்குது. இதை பாருங்க, எப்படி நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நம்ம இப்படி பொடிசாக சீவி வச்சுக்கோங்க. ஓகே, இதை நல்லா கிண்டிக்கலாம். ப்ரௌனிஷ் கலரில் மாற்றணுமா? நல்ல செம்மையாச்சு. அது எப்போ ப்ரௌன் ஆகுறது? வரவே இல்லை. எவ்வளோ நான் கிண்டி கொடுக்குறேன். மட்டும் பெருசாக கிடக்கு, அதை பார்க்கக்கூடாது. இது வந்து முட்டை வெந்துக்கிருக்கு. உள்ள சுடுதோம். நம்ம இப்படி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. உள்ள தெரியுதா? உள்ள அதை இருக்கட்டும், அப்போ பார்க்கலாம். இதை பார்ப்போம். நம்ம தக்காளியை கொட்டிடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா இடிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட போகிறோம். 1 கிலோ சிக்கன் போடுங்க. கொஞ்சம் வந்து 65க்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ காமிக்க வீட்டு பார்த்தீங்களா, சிக்கன் 65க்கு ரெடி. நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து சிக்கனோட எல்லாம் கிரேவி மிக்ஸ் ஆயிடுச்சு. கல்லுப்பு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க கல்லுப்பு, அப்புறம் தூக்கி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு. கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடியை முட்டை இஸ் ரெடி. எத்தனை முட்டை இருக்குது? 1 2 3 6 முட்டை இருக்குது. முட்டை ரெடி. நம்ம இதை உரிக்கணும். ஓ மை காட், முட்டை உடச்சினேன். என்ன வேலை நடக்குதுன்னா, முட்டை உரிக்கிற ப்ராசஸ். முட்டை உரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே பார்த்தா அங்கே ஒருத்த என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஃபோன் விளாண்டுக்கிறான். இப்போ கேம் விளாட்றேன். எடிட் பண்ணுறேன்னு பேரில் கேம் விளாட்றான். இது ரொம்ப சின்சியராக சமைக்கிறது மாதிரி தான். ஆமாம், சுடுது வேற முட்டை. 3 பேர் தான் இருக்கோம், ஆனால் 6 முட்டை. எனக்கு 1, அவங்க 2 பேருக்கும் 2. அது அப்பா இப்போ இல்லை, நைட்டுக்கு வந்துடுவாங்க. செல்லாம் அந்த முட்டை எடுத்துக்கவா. முட்டை எடுத்துக்கோங்களா. கொஞ்சம் வெந்துருச்சு. தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏய் தயிர் ரெடி.
தயிர் நிறையா சாப்பிடுங்க, அதனால நிறையா. சரி, தயிர் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். போதும். போதும் வச்சிரு. இதில் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தோம், பிரியாணி அரிசி. இப்போ இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி இதுலேருந்து ஊற்ற போகிறோம். இந்த இதில் ஊற்றுங்க. 3. அதுக்கு இந்த ஒரு சட்டி ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கலாமா தண்ணி. 4 டம்ளர். வா, மலைச்சாரல் ஊற்றிட்டு கிண்ட வேண்டியதான். நான் கிண்டுறேன், சரிங்களா? இப்படி கிண்டணும். நான் கிண்டுறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் தனியாக வெள்ளை கலரில் தெரியுது, ஏனே தெரில எனக்கு. அவ்வளோதான். நான் போட்ட என் நெய் தான் மேலே மிதக்குது. ஆமாம், சுட்டுக்கின கையை. ஓகே, இது விடவும் மாட்டேங்குது. டன். இப்போ என்ன பண்ணணும்னா சிக்கன் மசாலா, அதான் பிரியாணி மசாலா மேலாப்பில் தூவிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவா கொஞ்சோண்டு வச்சுக்கலாமா? இப்போ போட்டு நம்ம கிண்ட வேண்டியதான். நானே கேமரா எடுக்கிறேன், நானே கிண்டுறேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் திஸ் பர்பஸ். அதான் கூழ் மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் அரிசி போடவே இல்லை. கொதிச்சே போடணுமா? பக்கத்துலேயே சிக்கன் 65. காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமா சொல்கிறாங்க. போதும் போதும் போதும், உரைக்கக்கூடாது சாப்பாடு. மல்லித்தூள் போடல. மல்லித்தூள் போட்டு சமைங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மல்லித்தூள் போடணும். பின்ன மிளகாத்தூள் போட்டால் மல்லித்தூள் தான் போடணும். ஏய் மாட்டி இது நடுவில். அவ்வளோதான், ரெடி. நான் பண்ண பிரியாணி வச்சுருவோம். கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாமா கொஞ்ச நேரம். மூடி வச்சாச்சு. கொதிச்சிருச்சு. வா வா வா, குளம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அரிசி அள்ளி போட போகிறாங்க. அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க. முடிச்சிட போகுது நம்மள மேலே வச்சுருக்க அரிசி, அதை அள்ளி போட்டு. இப்போவுமே இதுமாதிரி அள்ளி போட போல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நில்லுங்க, அப்போ எதுவும் தெரிக்காது நம்ம மேலே. இப்போ தெரியுது பாருங்க. என் மேலே தெரிச்சா பரவாயில்லையோ? ரொம்ப சேஃபாக எதாவது தூக்கி போடணும் எல்லாத்தையும். அப்படிதான் அப்படிதான் போடுங்க ஃபஸ்ட்டா. வெள்ளை போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா கிண்டியாச்சு. அவள் தான். இப்போயே மூடி வச்சுட்டு தம் கட்டணுமா? தம் பிரியாணி. விசில் வைக்க மாட்டோம் நம்ம, தம் பிரியாணி. உப்பு பத்தலையா? என்ன பண்ணுறாங்களோ. இன்னும் கரெக்டாக போடணும். போடுங்க. போதும் போதும் போதும். ஓகே, நம்ம மூடி வச்சுட்டு நம்ம போட்டு போயிடலாம். அப்புறம் பார்க்கலாம். வந்து ஓப்பன் 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 ஓப்பன். பா போகே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? இப்போ வந்து நம்ம தம் கட்ட போகிறோம், கிண்டி விட்டு. வா சூப்பர்ல. செம்மையாக இருக்கு. வச்சாச்சு. கலர் லைட்டாக போட்டுக்கலாம். இப்படி தொளிச்சு விட்டா நல்லா இருந்திருக்கும். இதை நம்ம அப்படி கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அது லைட்டாக ஆரஞ்சு கலரில் வரும். சாரி, இது நம்ம தம் கட்ட போகிறோம். ரெடி ஆகிக்கிட்டு இது மாதிரி தள்ளி நிற்கணும். சொன்னல கேமரா படுக்கல. இது வந்து நல்லா நம்ம கிண்டிட்டுக்கலாம். நம்ம இந்த தோசை கல்லை வைக்க போகிறோம். அவங்க நடு தம் கட்ட போகிறோம். ஊர்லலாம் நெருப்பள்ளி போட்டு வைப்பாங்க, நம்ம வைக்க போகிறது நெருப்புக்கு. அதனால் தோசை கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணியை தூக்கி வச்சுட்டு வச்சா இதை வச்சுருவோம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கல் சூடாகட்டும். ஆறினோடனே
அப்புறம் இது வைக்கணும் மேலே. அது தூக்கி இது மேலே அதில் தூக்கி அதை வச்சிட வேண்டியதுதான். பண்ணுறான் ஒன்றும் புரியல. நல்லா கல் சூடாயிடுச்சு. சொல்லு. கல் சூடாயிடுச்சா? நல்லா சூடாயிடுச்சு கல். இப்போ நம்ம தம் கட்டுறது இதுதான். இப்படி ஒன்று தூக்கி வச்சுட்டு சச்சா அப்படியே சிம்மில் கல் காஞ்சிருச்சா. இப்போ சிம்மில் இருக்கட்டும், அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில். அந்த 65 கரெக்டாக சாப்பிட போல் கரண்ட் கட் ஆயிடுச்சு. பிரியாணி, தயிர் பச்சடி, 65 எக். எந்த வேலையும் பார்க்காம சாப்பிட்டுக்கு இருக்கான். கரண்ட் இல்லை, வெளிச்சம். அதோ இந்த வெளிச்சம் சேர்த்து ஒரு வெளிச்சம். பாருங்க, ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறது தான் ஆரம்பித்தோம். கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் இல்லாமல் வந்துச்சு. 65 கரண்ட் இல்லாமல் தான் போட்டு எடுத்தோமே. கரண்ட்டுக்காக ஒரு நேரம் வெயிட் பண்ணி எடுத்தோம். நியர்லி 1.5 மணி நேரம் ஆச்சு கரண்ட் போய். இப்போ தான் வந்துருக்கு. சரி, சாப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.